மரண கண்டத்திலிருந்து வெளியே வரக்கூடிய யோகம்னு ஓப்பனாக சொல்லணும். 6ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெறுகிறார். குடும்பஸ்தானத்தில் கூடிய சனியை டச் பண்ணுறார். காசு பணம் வரும், வருமானம் நல்லா இருக்கும். 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுவதுங்கிறது ஒரு விதத்தில் நல்லதுனாலும் இன்னொரு விதத்தில் கெட்டது. பணம் காசுக்கு பிரச்சனை கொடுக்காது, ஃபேமிலி லைஃப்பை பிரிக்கும். பார்வை பலம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால எந்தெந்த இடத்துக்கு நிறைய ஸ்தானத்துக்கு பார்வை பலம்னா கடன் அடையும். மறைமுகமாக இருக்கிற பல தொல்லைகள் அகலும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற விஷயங்கள் தள்ளி போகும். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். 2026 குரு பயிற்சி மக்களுக்கு, குரு அப்படின்னாலே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுப கிரகம் பொதுவாக வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உச்சபலம் அடைய போகிறது. கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம், மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம், கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி, மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ், இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. ஸோ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மாறுறதுனால, இந்த குரு பயிற்சி அடைகிறதுனால எந்தெந்த நற்பலன்கள் இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம கவனமாக இருக்கணும், என்ன சிம்பிளான பரிகாரம் பண்ணால் நமக்கு இந்த சாதகமாக மாறும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சார், கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் என்னென்ன? மரண கண்டத்திலேருந்து வெளியே வரக்கூடிய யோகம்னு ஓப்பனாக சொல்லலாம். ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணோன்னா, எல்லாருக்குமே கும்பத்தில் யார் பிறந்தாலும் சரி பட்ட இடத்துலையே அடிங்கிற மாதிரி காலிலே அடிப்படும். நிறைய பேர் வீட்டில் பெரியவங்களுக்கும் இவங்களுக்கும் கண்ணா பின்னான்னு பிரச்சனை வந்திருக்கும். தப்பான ரிலேஷன்ஷிப்பு, கெட்ட பேர், பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பல தடவை ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து எந்திரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். ஆக்சுவலாக கும்பத்தில் இருக்கிறவங்க அந்த கண்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்கிறது பெரிய விஷயம். என்ன நடக்கும்? இப்போது 6ஆம் இடத்துல குரு உச்சபலம் பெறுகிறார். குடும்பஸ்தானத்தில் கூடிய சனியை டச் பண்ணுறார். காசு பணம் வரும், வருமானம் நல்லாயிருக்கும். வாழ்க்கை துணை வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள். இப்போ ஜென்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் தீரணும். இப்போ வீட்டில் வேலை செய்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, நான் ஹோம் மேக்கர்னு சொல்கிறவங்க கூட இப்போ பொட்டிக் ஆரம்பிப்பாங்க. கும்பராசியில் பிறந்து ஒரு லேடி இருக்காங்கன்னா அவங்க பொட்டிக் ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு உணவு சம்மந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட் வைப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட தொழில், நான் சொன்னேன் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் விடுறது, இந்த மாதிரி தொழில் பண்ணுவாங்க. சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபேன்சி ஐட்டம், இதெல்லாம் பண்ணக்கூடியது. சில பேர் ஸ்கூலில் டியூஷன் இல்லாமல் வீட்டுக்கு டியூஷன் எடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு ஃபினான்ஸில் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் வாங்கிறது, படிக்கிறது, ஒரு புது கோர்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் பெரிய அளவுக்கு பார்க்கறது, இதெல்லாம் வாழ்க்கை துணைக்கு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களோட வயிறு பிரச்சனை கண்டிப்பாக வரும். மேல் வயிறு, அப்டாமினல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள், முதுகு தண்டு விடும், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் என்ன, 6ஆம் இடத்துல உச்சபலம் பெறும்போது வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு போக வேண்டியதான். இல்லைன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் வரைக்கும் வரும். சில பேருக்கு டிவோர்ஸ் லெவலுக்கு போகும். 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுவதுங்கிறது ஒரு விதத்தில் நல்லதுனாலும் இன்னொரு விதத்தில் கெட்டது. பணம் காசுக்கு பிரச்சனை கொடுக்காது, ஃபேமிலி லைஃப்பை பிரிக்கும். அப்போ என்ன அர்த்தம்? டெபுடேஷன் வரைக்கும் 1 வருஷத்துக்காக ஹஸ்பண்ட் வேற எங்கேயா இருப்பார், இல்லையா ஒய்ஃப் வேற எங்கேயார் போவாங்க. அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் சார், கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்கேன் சார், எனக்கு கல்கட்டாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, மகாராஷ்டிராக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, இல்லை ஹைதராபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, நான் போக வேண்டிய ஒரு கட்டாயம், இல்லை சார் நான் கர்நாடகாவுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நிலைமை வரலாம். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இந்த விஷயம். 2வது, பார்வை பலம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் எந்தெந்த இடத்துக்கு நிறைய ஸ்தானத்துக்கு பார்வை பலம்னா கடன் அடையும். மறைமுகமாக இருக்கிற பல தொல்லைகள் அகலும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற விஷயங்கள் தள்ளி போகும். கண்டிப்பாக. அதே மாதிரி இவர்கள் சுயதொழில் மூலியமாக வரக்கூடிய வருமானம் அதிகரிக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட இவங்க ஒய்ஃபுக்கு அல்லது இவங்க கணவருக்கு தான் அந்த சுயதொழில் யோகம்னு ஒன்று இருக்குது, அது நல்லாயிருக்கும். இல்லையா இவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க ஓனராக இருக்கணும், அவங்ககிட்ட இவங்க சம்பளம் வாங்கணும். 6ஆம் இடம்னா ஒர்க்கிங் பார்ட்னர், 7ஆம் இடம்னா ஓனர். இப்போ நீங்கள் ஓனர் ஆக முடியாது, அப்போ அவங்க ஓனர் ஆகலாம், அவங்ககிட்ட இருந்து நம்ம சம்பளம் வாங்கலாம். அவங்க முதல் போடலாம், அவங்ககிட்ட நம்ம அவங்க போர்டே அவங்களது, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டே அவங்களது, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டே அவங்களது.
அப்போ மற்ற நம்ம அப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா வருமானம். இவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. 100% வாங்குவோம். ஏன்னா 6ஆம் இடத்துல கொஞ்சம் உச்சபலம் பெறும் பொழுது ஒரு இருக்கிற வீடு இல்லை நிலத்தை வித்துட்டு அதையோட பெருசாக ஒன்று வாங்குறது. குரு வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கனால பண்ணை வீடுகள், பண்ணை நிலங்கள், அக்ரிகல்ச்சுரல் லேண்டு அதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் கும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, தைரியமா இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த பிரச்சனை எப்போது நீங்கும் இவர்கள்? அது மெயினாக அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் இது கொஞ்சம் சரியாகும். உண்மையாக சொன்னால் 2027 மே 2027 மேக்கு அப்புறம் தான் எல்லாமே செட் ஆகும். டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஏன்னா ராகு இருக்கனால பகை உங்கள் சைட்லேருந்து வரும். மற்றவங்கள பார்த்தா பிடிக்காது, மற்றவங்க ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்கன்னா பிடிக்காது. இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான சில விஷயங்கள் சொல்கிறேன். பிஹேவியர் லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கான பிஹேவியர் இது ஒரு எவிடன்ஸ். பக்கத்தில் உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அவன் சத்தம் போட்டால் பிடிக்காது, சத்தமாக பக்கத்தில் உட்காந்து பேசினான்னா பிடிக்காது, குழந்தை கீச்சனுக்கு கிரிச்சா பிடிக்காது, சத்தம் போட்டால் பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான பிஹேவியர்லாம் வந்து ராகு கொடுக்க வைக்கும். அதனால் கும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நானுங்கிற அகந்தை கும்பத்துக்கு இந்த டைம் பீரியடில் நமக்கே தெரியாமல் அதிகமாக இருக்கும். அது மற்றவங்களுக்கு தெரியும், பாடி லாங்குவேஜ் மாறும். தயவுசெய்து பி ஹம்பிள். எதுவாக இருந்தாலும் சரி நிலத்தில் இருக்கிறது தான் நல்லது. நிலத்துக்கு மேலே பறந்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும், கவனம் தேவை. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு சிறப்பாக? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வியாசராஜ மடம்னு சொல்லுவோம். இந்த புதுசாக கட்டியிருக்காங்க அந்த மடத்துக்கு சென்று சுவாமி தரிசனம் பண்ணுவது. முடிஞ்சால் வியாழக்கிழமை போய் காஷாய வஸ்திரம், ஆரஞ்சு கலரில் வஸ்திரம் கொடுத்துட்டு அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பயிற்சி, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான சனி பயிற்சினால எனக்கு பல தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு பயிற்சி பலன்கள்னால இந்த சனி பயிற்சியுடைய தாக்கங்கள் குறையுமா? அருமையான கேள்வி. முதல் விஷயம், சனியை பார்த்து பயப்படாதீங்க. பயப்படணும் யாருன்னா தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். போலீஸை பார்த்தா யார் பயப்படணும்? திருடன் தான் பயப்படணும். அந்த மாதிரி சனினாவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது, உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கரெக்டாக உழைச்சோன்னா ரிசல்ட் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டங்களை கொடுக்கும். அதாவது 7.5 சனிலாம் நடக்கும்போது நம்மளை வாட்டி எடுக்கும், தூக்கம் கூட கொடுக்காது. ஆனால் என்ன ரியாலிட்டினா இந்த வருஷம் அந்த ஒரு சனியுடைய தாக்கமே இருக்காது. ஏன்னா அந்த குரு பார்வையே சனி மேலே இருக்கும்போது சனியோடைய கெட்ட விஷயங்கள் செய்யறதுக்கான அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பவர் கொடுத்தா தான் நீங்கள் விளையாடுவீங்க. உங்களுக்கு பவர் நான் எடுத்துடுறேன், அப்போ நீங்கள் எப்படி விளையாடுவீங்கிற மாதிரி அந்த குருவுடைய பார்வை பலம் 12 ராசிகளுக்கும் இந்த சனியுடைய தாக்கத்தை அப்படி 85% கட் பண்ணிடும். அது என்ன பண்ணும்? 80% கர்மாவை நடத்தி வைக்கும். கர்மானா செத்து போகிறது கிடையாது. கர்மா என்றால் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள். அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை பெண்டை கட்டும், ஆனால் ரிசல்ட் கொடுக்கும். உங்களை வேலை செய்ய வைக்கும். சில பேர் கல்யாணம் ஆக வேண்டி தள்ளி போயிட்டுதுன்னா கல்யாணம் ஆக வைக்கும். சில பேர் குழந்தையே பிறக்கலைன்னா குழந்தை பிறக்க வைக்கும். சில பேர் வெளியூர் போய் செட்டில் ஆகணுங்கிறவன் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இப்போ நடக்கும். டிலேடு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிலேடு சக்ஸஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சனி குரு திரிகோணத்தில் மாட்டும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மகா யோகத்தில் இந்த ஒரு வருஷத்தில் சோகால்டு யார் என்ன வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்த 8 வருஷத்தில் அது நடக்கும். மேனிஃபெஸ்ட்டுங்கிறது புது வார்த்தைலாம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான். வேண்டிக்கிங்க சார் அப்படின்னு கோவிலில் போய் சொல்லுவோம்ல, சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் மேனிஃபெஸ்ட்டு. அதனால எல்லாருக்குமே நடக்கும், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சனியுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது, சூப்பராக இருப்பீங்க. சார், இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்றது எவ்வளோ நாட்கள் இருக்கும்? இந்த குரு பொதுவாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார்மா, முதல் விஷயம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அதிச்சாரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னே சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் டிசம்பர் மாதம் வந்து சிம்மத்துக்கு அதிச்சாரமாக போய் கேதுவோட சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். ஒரு 2 months அங்கே இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வக்கர கதியில் ரிட்டர்ன் வர்றார். வந்து குரு தன்னுடைய உச்சபலத்தை அடைகிறார். அது மே 2027 வரைக்கும் கண்டிப்பாக அந்த குரு வந்து அங்கே இருக்கார். அதனால் அதுக்கான நல்ல பலன்களே அதிகமாக நடக்கும். எல்லாருக்குமே இந்த குரு நல்லது தான் பண்ணுவார். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும், தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. கண்டிப்பாக வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.